சதி, சதி, உனக்கு ஏன் இந்த பிடிவாதம்? எதற்காக இந்த கனிகளையும் உண்ண மறுத்தாய்? மாதா, சதியின் நிலையானது எம்மட்டும் இவ்விதம் தொடரும். சதி எதையும் உண்ணுவதும் இல்லை, அருந்துவதும் இல்லை. அதோட இப்போது உறக்கத்தையும் தியாகம் செய்து விட்டாள். தினமும் இம்மாளிகையில் நூற்றுக்கணக்கில் அந்தணர்களுக்கு போஜனம் அளிக்கப்படுகிறது. எனினும் நான் ஈன்ற என் புதல்வி உணவையே திடமாக மறுத்து விரதம் இருக்கின்றாள். 24 புதல்விகளை ஈன்றெடுத்த பொழுதிலும் அதிக வேதனை எனக்கில்லை. இன்று எனது சதியின் நிர்கதியான நிலை கண்டு நான் வருந்துகிறேன். மாதா, இந்நிலை நீடித்தால் அது சதிக்கு ஆபத்தாகிவிடாதா? இல்லை மாதா, அசம்பாவிதம் ஏதும் நேரம் முன்னரே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். சதியை இதிலிருந்து மீட்க வேண்டும். பிரஜாபதி, வசந்த விழா நெருங்குகிறது. விழா நடக்கவிருக்கும் காலம் குறித்து பிரஜைகளிடையே வினா எழுந்துள்ளது. இவ்வாண்டு வசந்த விழா குறித்த நிர்ணயம் சதியினுடையது. மெத்த மகிழ்ச்சி. சதியின் சரீரத்தில் ஜீவன் நீடித்திருக்குமேயானால் வசந்த விழா நடைபெறுவதில் ஐயம் ஏதும் இல்லை. கவலை கொள்ளும் வகையில் நடந்ததென்ன? சதியின் நிலை குறித்து ஒவ்வொரு கணமும் செய்தி கிட்டாமல் போனார். விதியை பகைக்கக்கூடிய வேந்தர் இன்று சதியின் துர்நிலை குறித்து ஏதும் உணரவில்லையா? துர்நிலையை தவிர்க்கவல்ல பிராயச்சித்தங்கள் இல்லை. பாவமோட்சத்திற்கு அதுவே மார்க்கம். எனினும் பிராயச்சித்தத்தில் ஈடுபட்டு சதியின் பிராணனே முக்தி அடையும் நிலை நேர்ந்தால் அப்பாவம் எவரை சாரும் சுவாமி? தாம் சதியின் நிலை காணுங்கள். தாம் சதிக்கு அளித்திருக்கும் தண்டனையை கடுமையானது. அதனை நிறைவேற்ற சதி மேற்கொண்டுள்ள பிரயத்தனங்களோ மடமையானது. அவளை காண வரமாட்டீர்களா சுவாமி? அவளை காணும் துணிவு தமக்கு இருந்தால் என்னோடு உடன் வாருங்கள். துணிவு உள்ளதா? தந்தையே, நாட்கள் கடந்து செல்கின்றன. சதி தன் அறையில் இருந்து வெளிவர மறுக்கிறாள். உணவும் உண்பதில்லை, நித்திரையும் கொள்வதில்லை. தாகம் அடங்க அவள் துளி நீரும் அருந்துவதில்லை. பகலும் இரவும் பயணிக்கின்றன. அவள் படும் வேதனைகளும் அதிகரிக்கின்றன. தாமரைகளில் ஸ்ரீஹரியின் பெயரை எழுதுவதிலேயே முனைப்பாயிருக்கிறாள். அதன் வாயிலாக அவள் தந்தையின் வதனத்தில் வனப்பை காண எண்ணுகிறாள். சுவாமி, சதி புரிந்திருக்கும் குற்றமானது அவளது அறியாமையின் விளைவு. எனினும் வெளிப்படும் தமது செயல்களானது புரியாமையின் விளக்கங்களாகிடுமா? சதியின் தந்தை என்ற தமது ஸ்தானத்தை காட்டிலும் சாம்ராஜ்ய அதிபதி பட்டம் உயர்ந்ததாகிடுமா? ஒன்றை நினைவில் நிறுத்துங்கள் சுவாமி. சதிக்கு ஏதும் துர்கதி நேர்ந்தால் தேசாதிபதியான தாம் நியாயாதிபதி என்ற புகழை அடைவது உறுதி. இருப்பினும் தந்தையாக தமது சிந்தை என்றும் தம்மை நிந்திக்காமல் இருக்காது. என்றும் அது தம்மை மன்னிக்காது. நிறுத்து பிரசுதி, போதும். சதி, வாயிலை திற.
சதி வாயிலை திறக்க மறுக்கிறாள். கதவை திறவாய் மகளே. மகளே, கதவை திற. தந்தையை மன்னிப்பாய் மகளே, மன்னித்து விடு. எமக்கான பிராயச்சித்தத்தை பூர்த்தி செய்து விட்டேன் தந்தையே. யாம் 1,00,000 தாமரை மலர்களை எடுத்து வந்து விஷ்ணுவின் நாமத்தை எழுதிவிட்டேன். தாங்களே காணுங்கள்.